ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு கேக் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோடைய பேர் ரெட் சில்லி சீஸ் கேக். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு 6 முட்டை எடுத்திருக்கேன். நான் ஒரு 1 kg அளவு நான் பண்ணுறேன். இதுலேயே நீங்கள் பாதியாக எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். அதாவது நான் 6 முட்டை எடுத்துருக்கேன்னா நீங்கள் ஒரு 3 முட்டையை வச்சு அப்படியே பாதியாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. 6 முட்டையை ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு ஸ்பீடில் ஒரு 1 மினிட்க்கு நல்லா பீட் பண்ணிக்கிறேன். நான் சீனி ஒரு 400 கிராம் எடுத்திருக்கேன். 400 கிராம் பவுடர் பண்ணி 3 பேட்ச் இல்லைன்னா 2 பேட்சில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணணும். நல்லா ஸ்பீடை 1 2 நம்ம இன்க்ரீஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணணும். சுகரை பேட்ச் பை பேட்சாக பிரித்து போடுங்க. ஒட்டுக்காக போட்டுறாதீங்க, இல்லைனா நம்மளுக்கு இதாயிரும். ஸோ அதனால் பேட்சாக பிரித்து போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பஃபினஸ் வந்தால் தான் நம்மளுக்கு கேக் நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி நல்லா வந்திருக்கும். இந்த அளவுக்கு நல்லா ஒயிட் கலர் வர்ற அளவுக்கு க்ரீமியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம எக்கை நல்லா பீட் பண்ணணும். ஒரு 10 மினிட்ஸ் பீட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி கிடைக்கும். மைதா நான் 320 கிராமு, 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நம்ம பேட்சாக பிரித்து தான் நான் மைதா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணிடாதீங்க, நம்மளுக்கு அந்த பஃபினஸ் போயிடும். கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் கொஞ்சம் கொஞ்சமாக மைதா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவை ரொம்ப கட்டியாக விட்டுறாதீங்க. கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டியாக வர்ற ஸ்டேஜில் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். கட்டியாகிருச்சுன்னா நம்மளுக்கு அந்த பஃபினஸ் போயிடும். ஸோ அதனால் கட்டியாகிற ஸ்டேஜில் கொஞ்சமாக பாலை ஆட் பண்ணிவிட்டு அகெயின் மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இருக்கிற அந்த மைதா ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக நம்ம இதில் ஆயில் ஆட் பண்ணணும். ஆயில் நம்ம வெஜிடபிள் ஆயில் இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயில், இந்த ஸ்மெல் இல்லாத ஆயிலாக ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் 100 ml ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஆட் பண்ணிடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேக் டின்னில் நம்ம ஊற்ற வேண்டியது. நான் ஆல்ரெடி கேக் டின்னை ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஆயில் தடவி நான் டஸ்டிங் பண்ணிலாம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி இந்த சேஃப் தான் நான் எடுத்திருக்கேன். இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பேட்டரை ஆட் பண்ணிட்டு பிரியாணி பேனை நான் ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். 40 மினிட்ஸ் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் பேக் பண்ணுங்கள். கேக் ஒரு பக்கம் பேக் ஆகட்டும். நம்ம விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணிடுவோம். நான் பவுலையும் பீட் பண்ணுற அந்த இதையும் நான் ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். ஃபியானாவோட ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த ஃப்ரெஷ் க்ரீம் கிடைக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் பீட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். நான் ஃபஸ்ட்டு ஸ்பீடில் தான் வச்சு நான் இப்போ பீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு 1 மினிட் நல்லா ஃபஸ்ட்டு ஸ்பீட்லேயே நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 மினிட்க்கு அப்புறம் நம்ம செகண்ட் ஸ்பீடில் ஒரு 3 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிக்கிடுவோம். நல்லா இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நான் 1 ஸ்பூன் அளவு பவுடர் சுகர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். சுகரை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்பீடை 1 by 1 இன்க்ரீஸ் பண்ணி ஃபுல் ஸ்பீடு இருக்கிற எந்த அளவுக்கு ஸ்பீடு இருக்கோ அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே நல்லா பீட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த திக்னஸ் கிடைக்கும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் பாருங்கள், நீங்கள் கவுத்தி பார்க்கையில் நம்மளுக்கு க்ரீம் திக்காக இருக்கணும், கீழே விழாமல் இருக்கணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம பீட் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கவுத்துனதுக்கப்புறம் நம்மளுக்கு கீழே விழக்கூடாது. இந்த ஸ்டேஜ் வரணும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் கேக்கு ரெடியாகிற வரைக்கும் இதை ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிடுங்க. நம்மளுக்கு கேக்கு ரெடி ஆகிருச்சு. நல்லா ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு கேக்கு. இந்த கேக்கு கேக் நல்லா ஆறுனதுக்கப்புறம் டீமோல்ட் பண்ணி கேக் பீசஸ் போடுங்க. அப்போ தான் ஆறுனா தான் நம்மளுக்கு அந்த விப்பிங் க்ரீம் நம்ம ஆட் பண்ணையில் உருகி போகாது. ஸோ அதனால் கேக்கு நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டதுக்கப்புறம்
பீசஸ் போட்டு நான் இன்றைக்கி வந்து இந்த பாக்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம வந்து வீட்டுக்கு தானே பண்ணுறோம், சேல்ஸ் பண்ணலைல்ல. நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் இந்த பாக்ஸில் நான் அந்த பீசஸ்லாம் வச்சு, அதுக்கப்புறம் நம்மளுடைய ரெச்சிலிச்சஸ் கேக்குக்கு என்ன டேஸ்ட் வந்து ஹைலைட் பண்ணி கொடுக்குறதே இந்த பாலும் கண்டென்ஸ்டு மில்க்கும் தான். இன்றைக்கி வந்து நான் 200 ml பால், அதுக்கப்புறம் 60 ml கண்டென்ஸ்டு மில்க் வந்து நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஃப்ரீசரில், அதாவது நம்ம ஃப்ரீஸில் வச்சோம்னா கொஞ்சம் கூலிங்காக இருக்கும்ல, அந்த கேக் ஆறுனதுக்கப்புறம் அந்த கூலிங்கான பாலையும் நம்ம அதில் ஆட் பண்ணையில் இன்னும் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணிடுங்க. நம்மளுக்கு வந்து லாஸ்ட்டாக அந்த கேக்கு வந்து நம்ம சர்வ் பண்ணையில் இது வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். உங்களுடைய வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாங்கன்னா இது வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஒரு டெசர்ட்டாக இருக்கும். இந்த மிக்ஸ் பண்ண அந்த கண்டென்ஸ்டு மில்க்கும் இதையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம விப்பிங் க்ரீம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அது ஒரு பைப்பிங் பேக்கில் வந்து விப்பிங் க்ரீமை வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து மேலே வந்து க்ரீமை வந்து ஃபில் பண்ண வேண்டியதுதான். அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து நம்மளுடைய ரெச்சிலிச்சஸ் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.